ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரூம். வாங்க கிளப் மகேந்திராவில் ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வீடியோக்குள்ளே போவோம். இதுதாங்க ரூமு. இதில் வந்தவுடனே சோஃபா கம் பெட்டு ஒன்று இருக்குது. இது எக்ஸ்ட்ரா பர்சன் யாராவது வந்தாங்கன்னா இந்த பெட்டை நீங்கள் கீழே இழுத்து போட்டு நீங்கள் வந்து தாராளமாக 2 பேரோட படுத்துக்கலாம். ஒருத்தர் நல்லா ஃப்ரீயாக படுத்துக்கலாம். அப்புறம் வந்து பெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நல்ல கம்ஃபர்டான பெட்டு, நல்ல வசதியாக இருக்குது. பெட்டில் படுத்து தூங்குறதுக்கு அந்த பெட்டு சாஃப்டாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பெட்டு 2 பில்லோ கொடுத்துட்டாங்க. அந்த பில்லோவை எடுத்து நம்ம இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிவி ஒன்று கொடுத்துட்டாங்க, எல்சிடி டிவி. செட்டப் பாக்ஸ், ஏர்டெல்லோட செட்டப் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அது தமிழ் சேனல் எல்லாமே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பா ஒன்று ப்ளஸ் ஒரு சோஃபா ஒன்று இருக்குது. இதில் உட்காந்து சாயந்தர நேரத்தில் நீங்கள் ரிலாக்ஸாக டீ சாப்பிடலாம், ஃபுட்டு கூட சாப்பிடலாம். கூட ஏதாவது ஆர்டர் பண்ணி இங்கேயே சாப்பிடலாம். நல்லா இருக்கும். டீ பவுல் நல்லா பெருசாக இருக்கு. இது ஃபுல்லாக வந்து அலுமினியம் சேனல் பண்ணி, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அலுமினியம் சேனலில் கிளாஸ் தான் போட்டிருக்காங்க. நமக்கு வந்து இது மாதிரி சுவரே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நல்லா வியூ பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். இதான் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இவங்க 2 டைப் ஸ்க்ரீன் இருக்கு. ஒன்று வந்து சன்லைட்டுக்காக நீங்கள் போடனா போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து மேலே இன்னொரு ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். நீட்டாக இருக்கும். தெரியாது, வெளிச்சம் ஒன்றும் தெரியாது. இதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. இதே மாதிரி தான் இருக்கு. இதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. இங்கேயும் அப்படிதான். என்ன பின்னாடி வியூ பார்க்கணும் பார்த்துக்கலாம். கார் பார்க்கிங் ஏரியா, அதெல்லாம் கார் நிறைய நிற்கிது. இப்போ வீக்கெண்டுன்றதால நிறைய காருங்க வந்துருக்குது. இது வந்து அப்படி ஒரு இதை போட்டால் வெளிச்சம் வரும். வேண்டாம்னா இதையும் நீங்கள் போட்டு முடிக்கலாம். இங்கே வந்து ஒரு டிசைனிங் லைட்டை ஒன்று கொடுத்துட்டாங்க, ஒரு டூம் மாதிரி வச்சு. இது நைட்டில் கொஞ்சம் நல்லா பார்க்குறது நல்லா இருக்குது. இங்கே வந்து வாட்டர் ஜக்கு ஒன்று வச்சுட்டாங்க. அவங்களே வாட்டரை ரீஃபில் பண்ணிவிடுவாங்க. வேணா நம்ம குடிக்கலாம், இல்லைன்னா நம்ம வாட்டர் கேன் வாங்கணும் வாங்கிக்கலாம். ஒரு 4 கிளாஸ் வச்சுட்டாங்க. கெட்டில் இருக்கு, மக்கு 3 மக்கு இருக்கு, லசாம் டீ பேக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் காஃபி பவுடரு, இது மில்க் பவுடரு, சுகர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. வேணும்னா நம்மளே காஃபி போட்டு குடிச்சிக்க வேண்டியதான். ஓகே, இங்கே வந்து ஒரு இன்டர்காம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஒர்க் ஆகுது. ஓகே, வெல் அண்ட் குட். என்னது கொரோனான்றதுனால வந்து கியூஆர் கோடு கொடுத்துட்டாங்க. இதை ஸ்கேன் பண்ணால் கவர்மெண்ட்டோட மெனு வந்துடும். அதாவது இங்கே வந்து ஃபுட்டு மெனு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அதோட மெனு வந்துடும். வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அலாக்கட்டை மெனு, பார் மெனு எல்லாமே இந்த இதில் வந்துடுது. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் பாலிசி எல்லாம் வந்து போட்டிருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு ஹாலிடே ஆக்டிவிட்டி முக்கியமாக வந்து இங்கே வந்து பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே பே அண்ட் யூஸ் தான். நீங்கள் காசு கட்டினா எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஏசி டக்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 4 ரூம் இருக்குது. 4 ரூமுக்கும் சேர்த்து ஒரு காமன் ஏசி மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேனு, லைட்டு, இதுக்கெல்லாம் வந்து சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி அமுக்கணும்னா ஒவ்வொன்றா ஆஃப் ஆகிடும். சுவிட்சஸ் இங்கே வந்து ஏதோ பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல. கார்த்திக் ஒரு படத்தில் டிசைன் பண்ணுவாங்க, மாடர்ன் ஆர்ட்னு சொல்லி ஒன்று வரைவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரைஞ்சி வச்சுட்டாங்க. இங்கே வந்து ஒரு கப்போர்டு ஒன்று இருக்குது. இங்கே என்ன நம்ம வந்து ஹேங்கர் இங்கெல்லாம் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம திங்ஸ் இங்கே வச்சுக்கலாம். இங்கே ஒரு மினி ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. இது ஒர்க் ஆகுது. இங்கே வந்து உள்ளே ஒன்றும் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. நம்ம வேணால் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம கொண்டு வந்து லக்கேஜுங்க வச்சுக்கலாம். இங்கே அடுத்தது முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். இங்கே வந்து ஒரு ஃபுல் சைஸ் மிரர் ஒன்று இருக்குது. பாத்ரூம் தான் பார்க்க போகிறோம். ரூம் எவ்வளோ தான் நீட்டாக இருந்தாலும் பாத்ரூம் நீட்டாக இல்லைன்னா அந்த டூர் வந்த மூடே ஸ்பாயில் ஆகிடும். பாத்ரூம் எப்படி இருக்கு? இங்கேயும் ஒரு பெரிய சைஸ் மிரர் ஒன்று, மேலே ஒரு லைட், எல்இடி லைட் ஒன்று கொடுத்தாங்க. நீட்டாக ஃபேஸ் நீட்டாக தெரியும். இங்கே ஒரு ட்ரையர் கொடுத்துருக்காங்க. இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம்.
ஓகே, ஒர்க் நல்லா சூடாகவே இருக்குது. ஷவர் கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க, டிஸ்போசல் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, பாடி லோஷனு, டிஷ்யூ பேப்பர் எல்லாம் இருக்குது. இது வந்து ஹேண்ட் சோப் கொடுத்துட்டாங்க. இது வந்து தனித்தனியாக கொடுக்காம இங்கேயே வந்து சோப்பு மாதிரி ஒன்று வச்சுருவாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டவல் தான் இங்கே வச்சுட்டாங்க. இது ஹேண்ட் டவல் இங்கே வச்சுருக்காங்க. ட்ரை ஏரியாவும் தனியாகவும் வெட் ஏரியாவும் தனியாக பிரிச்சுட்டாங்க. இது வெட் ஏரியா. நீங்கள் வந்து நீ ஷவர் பண்ணணும் பண்ணிக்கலாம். பட் லைட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே ஒரே ஒரு லைட்டிங் தான் இருக்குது. லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது பாத்ரூமில். இது வந்து ரிசார்ட்ல ஒரு ரொம்ப நல்ல விஷயம், சோலார் கரண்ட் யூஸ் பண்றாங்க. பிளஸ் வாட்டரை வந்து ரொம்ப கம்மியா வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து பாருங்க, இப்போ நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் வந்து இப்படி இதுல போய் இங்கேயும் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி ஸ்டோரிங் பிளேஸ் இருக்கு பாருங்க. கூழாங்கல்லி எல்லாம் போட்டு வச்சு இந்த வாட்டரை வந்து இங்க ஸ்டோர் ஆகிற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். குடிக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அப்படியே இங்கேயே வந்து பூமிக்குள்ள வந்து திரும்ப இது பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இங்க நல்ல விஷயம் என்னன்னா, பயோமெடிக்கல் 2 டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. ஒன்று பயோமெடிக்கல் வேஸ்ட்டு, இன்னொன்று வந்து நார்மல் வேஸ்ட்டு. நீங்கள் வந்து மாஸ்க்கு இதெல்லாம் வந்து அதில் போட்டுட்டு இதில் வந்து நார்மல் சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம் அதில் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூம் வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து டின்னர் சாப்பிட போகலாம். வாங்க பஃபேல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கட் ஃப்ரூட்ஸு, கர்ட் ரைஸு எல்லாமே இருக்குது. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ப்ளஸ் லைவ் கவுண்டர் கூட இருக்குது. நமக்கு வேணும்னா சொன்னால் அவங்க லைவாகவே பண்ணி தராங்க. சப்பாத்தி, புல்கா, சிக்கன் கூட வந்து லைவாக வந்து நம்ம கேட்க பண்ணி தராங்க. அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா மில்லட் ரைஸு. டயட் இருக்கிறவங்களுக்காக வந்து மில்லட் ரைஸ் இருக்குது. பக்கத்துலேயே சிக்கன் கறி இருக்குது. அடுத்து முக்கியமான ஐட்டம், நம்ம ஐட்டம் மண்பானை மட்டன் பிரியாணி. வாங்க இது எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன லைவ் கவுண்டர். இது வெஜ்ஜு, அந்த பக்கம் நான்வெஜ்ஜு. வெஜ்ஜுக்கு நமக்கும் வேலை இல்லை, வாங்க நான்வெஜ் சைடு போகலாம். இங்கே சிக்கனும் லைவாக போடுறாங்க, ஃபிஷ்ஷும் லைவாக போடுறாங்க. தந்தூரி சிக்கன் போட்டுட்ருக்காரு, மின்ட்டு சட்னியும் வச்சுருக்காரு. இது காலியாக ஃபில்லப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வெஜ்ஜோட லைவ் கவுண்டரு. கோபி 65 வித்து ஆலு வடை. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி, மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. பீஸ் வந்து நல்லா குக்காக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த ரெசார்ட்டை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்றதையும் காட்டுறேன். ப்ளஸ் பீச் ஒன்று இருக்குது, அதையும் காட்டுறேன். ஓகே பாய்.